சைனாவில் ஒரு வில்லேஜில் 2023 தொடங்கியது டீப் சீக் என்று சொல்லும் கம்பெனி. ஏஐ லாங்குவேஜ் மாடல் ஆகும் இந்த கம்பெனி உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் மற்றும் யூரோப்பின் ஸ்டாக் மார்க்கெட்டின் ஹிஸ்டரியில் டெக் கம்பெனிஸ் சுமார் $1 trillion லாஸ் ஆகும் நேர்ந்துள்ளது. நீங்கள் பாருங்கள், டெஸ்லாக்கு 10% போய்விட்டது. அதேபோல் மைக்ரோசாஃப்ட், கூகுள், டைவான் பேஸ்ட் செமிகண்டக்டர் உருவாக்கும் கம்பெனிஸ் அவர்களின் வெடி தீர்ந்து போய்விட்டது. அதில் அதிக லாஸ் சிப் உருவாக்கும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி உள்ளது, அவர்களுக்கு ஆகும். அவர்களுக்கு லாஸ் 400 பில்லியன் ஆகும். டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டின் டோட்டல் அப்ராக்சிமேட் லாஸ் என்று சொன்னால் 5 to 6% ஆகும். அதுதான் 1 trillion என்று சொல்றது. பார்ப்போம் என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்று. எதனால் இந்த மார்க்கெட்டில் இதன் ஒரு வேவ் அடிக்க உள்ள காரணம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐ என்று பல கம்பெனிஸ் உள்ளன. இதற்கு ஒரு அட்வான்டேஜ் உள்ளது. இதற்குள் உண்மையில் பணம் செலவு செய்து பல ட்ரைனிங்கை நடத்தியே இந்த மாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களின் புதிய வெர்ஷன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மலையாளிஸ் மிகவும் டெக் சேவியாக இருப்பதால் நீங்கள் தெரிந்து கொள்ளும் இந்த இன்சிடென்ட். உண்மையில் இன்வெஸ்ட் செய்தே அந்த முறையில் அவர்கள் புதிய வெர்ஷன் உருவாக்கியுள்ளார்கள். ஆனால் இந்த சைனீஸ் கம்பெனி ஒரு வில்லேஜில் தொடங்கிய கம்பெனி, டீப் சீக் என்று சொல்லும் கம்பெனி. இது மிகவும் சிம்பிளாக பணம் மிகவும் குறைவாக மட்டுமே செலவு செய்து எங்கும் எந்த டிவைஸிலும் இதை இன்டகிரேட் செய்து ஒர்க் செய்யும் முறையில் ஆக்கியுள்ளது. இது ஓப்பன் சோர்ஸ் ஆகும். இந்த இன்சிடென்ட் ஒரு லிமிட் வரை சாட் ஜிபிடி போலவே ஆகும். ஆனால் இதன் காஸ்ட் என்று சொன்னால், சாட் ஜிபிடி நாம் பார்த்தால் அதற்கு ஒரு மாதம் அதன் புதிய வெர்ஷன் எடுத்தால் சுமார் இந்தியாவில் ஆனால் 2000 rupees ஆகும் மாதம் நாம் சப்ஸ்கிரைப் செய்வது. ஆனால் இது மிகவும் விலை குறைவு. நாம் இப்போது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லும் இன்சிடென்ட் உள்ளது ஆப்பிள் இந்த போன்ஸ்ல. அது சாட் ஜிபிடியின் மற்றொரு வெர்ஷன் ஆகும். ஆனால் அதன் ஆரிஜின் என்று சொல்றது சாட் ஜிபிடி தான். இவையெல்லாம் டு பி சாஃப்ட் இன்ஸ்டால் செய்யும் போது, ஏஐ இன்ஸ்டால் செய்யும் போதெல்லாம் ஒரு இத்தனை அமௌண்ட் தான் அவர்களுக்கு கிடைக்கும். அது இந்த சொல்லும் பல டிவைஸ் உருவாக்கும் மேனுஃபேக்சரர் சாஃப்ட்வேர் பணம் கொடுக்க வேண்டும். பல டிவைஸில் பல முறையில் உள்ள ஏஐ லாங்குவேஜ் மாடல் மற்றும் பல அட்வான்ஸ்ட் மாடல் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பணம் தேவை. ஆனால் டீப் சீக் என்று சொல்லும் இதற்குள் இப்போது சார்ஜஸ் பார்த்தால் மிகவும் குறைவு. அதனால் தெற்கிலிருந்து உள்ள கம்பெனிஸ்க்கு புரிந்து அடி கிடைத்தது என்று. இந்த சொல்லும் முழுவதும் டிவைஸும் தன் மேனுஃபேக்சரர் முழுவதும் அங்கே போகும். அதாவது இதன் பெரிய தேவை ஒன்றும் இல்லை. மிகவும் சிம்பிளாக, அதைவிட அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ், அதைவிட ஃபாஸ்ட் எல்லாம் விஷயங்கள் மிகவும் சிம்பிளாக உருவாக்கிய ஒரு கம்பெனி ஆகும் டீப் சீக். சைனீஸ் கம்பெனி ஆகும். இந்த நிகழ்வை புரிந்து கொள்ளுங்கள். எங்கே அடிக்கப்படுகிறது? அமெரிக்கா தான் கம்ப்ளீட் டெக் ஜாயிண்ட். எப்போதும் ஏஐ ஆக இருந்தாலும் உண்மையில் டொமினேட் செய்வது அமெரிக்கா தான். சாட் ஜிபிடி ஆக இருந்தாலும், டெஸ்லா ஆக இருந்தாலும், மற்ற பல கம்பெனிகளும், மைக்ரோசாஃப்ட் எல்லோரும் உள்ளனர். மெட்டாவின், அதாவது ஃபேஸ்புக்கின் 35% ஆகும் அவர்களுடைய போனது. ஒரு மாதிரியான எல்லா அமெரிக்கன் டெக் ஜெயண்ட்ஸ் அவர்களுடைய வீடியோ அப்படி இவ்வளவு $1 trillion என்று சொல்லும் லாஸ் என்று சொல்வது ஹெவி லாஸ் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் முழுவதும் அங்கு தாவினர். இதன் பேரில் இந்த சைனீஸ் கம்பெனி குளோபல் ஆகியுள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா பிசினஸ் பத்திரிகைகளின் மெயின் வார்த்தை இது. என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். சைனீஸ் கம்பெனி தொடங்கியது 2020 சிறிய முறையில் ஸ்டார்ட் செய்ததே உள்ளது. இது ஏறி கேப்சர் செய்தது. காரணம், பயங்கரமாக சார்ஜ் குறைந்தது. நீங்கள் இப்போது ஏஐ இன் ஒரு நிகழ்வை இன்ஸ்டால் செய்தால் அதுவுடன் எப்போதும் இவர்கள் சார்ஜ் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது சில சமயம் பயங்கர சார்ஜ் ஆகும் அவர்கள் செய்வது. ஆனால் அதுவும் இல்லை. மிகவும் சிம்பிள் ஆகிய விஷயங்கள் மிகவும் கிறிஸ்டல் கிளியர் ஆகி, நான் இதை பார்த்தேன், மிகவும் சிம்பிள் ஆகும். இது சாட் ஜிபிடி போல அப்படி அதன் அவசியம் ஒன்றும் இல்லை. மிகவும் சிம்பிள் ஆகி ஒவ்வொரு விஷயங்களும் லாங்குவேஜ் மாடலுக்குள் சக்சஸ் ஆகும். எல்லோரும் சேர்ந்து அங்கே போனால் போகும் சாத்தியம் அதிகம். அதாவது அமெரிக்கன் டெக் கம்பெனிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அடியாகிவிட்டது இந்த சைனீஸ் கம்பெனி. ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உள்ள அங்குள்ள கிராமத்தில் இருந்து வந்தாலும் இதற்கு எல்லாம் கவர்மெண்ட் ஃபண்ட் செய்துதான் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். இது அமெரிக்காவில் உள்ள பிரைவேட் சோர்ஸ் ஃபண்டிங்கில் கொண்டு ஏறி வருவதாகும், இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு. இது பேசிக்கலி உலகத்திற்கு கொடுக்கும் ஒரு நல்ல காட்சியாகும். ஒரு சிறிய கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய உலகத்தில் உள்ள மிகப்பெரிய, நம்ம ஒரு 5 கம்பெனி எடுத்துக்கொள்வோம், 5 பெரிய டெக் கம்பெனிகள் ஆகும். ஒரு ஆயில் கம்பெனிகள் மற்றெல்லாம் டெக் கம்பெனிகள் ஆகும். உலகில் டொமினேட் செய்வது. அதற்கு சைனாவில் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தொடங்கிய டீப் சீக் என்று சொல்லும் கம்பெனிக்கு இந்த சொல்லும் கம்பெனிகளை எல்லாம் அடிக்க முடிந்தது. அப்போது சிந்தித்து பாருங்கள், நாளை ஒரு பெரிய பிரதிக்கிரியை குளோபலாக கிடைக்கப் போகிறது.
இது மட்டும் இல்லை, இதே போல சிறிய சிறிய ஸ்டார்ட் அப்கள் உள்ளன. இது ஒரு சிறிய ஸ்டார்ட் அப்பாக இருந்தது. அதற்காக இந்த நிகழ்வு இவ்வளவு கடுமையான முறையில் அமெரிக்காவில், ஐரோப்பாவில் உள்ள டெக் கம்பெனிகளில் வெடி தீர்த்து கையில் கொடுத்தது. பார்க்கலாம் இனி என்ன ஆகப் போகிறது என்று. ஒரு விஷயம் உறுதி, ஏஐ என்று சொல்லும் நிகழ்வு அதற்கு பயங்கர விலை என்றும் இல்லை. விஷயம் பிடித்தால் அதற்கு பெரிய சார்ஜ் ஒன்றும் இல்லை. சாதாரண மக்களுக்கு எல்லாம் அஃபோர்டபிள் ஆகிய முறையில் ஓப்பன் சோர்ஸ் அல்லது சிறிய பணம் கொடுத்து முடிந்தால் இதை பயன்படுத்த முடியும். கூகுள் உட்பட கிடைக்கும். கூகுள் ஜெமினியை விட எவ்வளவோ மிகவும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் உள்ளது. இது போயிருக்கிறது. டெக்னாலஜி தான் உலகில் ரூல் செய்கிறது. அதுவே அதன் மிக முக்கியம். நாம் டெஸ்லாவை பற்றியும் எலோன் மஸ்க் போன்றவர்களை பற்றி பேசும்போது ஒரு சிறிய கம்பெனிக்கு இங்கே வர எட்ட முடிந்தது. எப்படியும் அந்த டீப் சீக் என்று சொல்லும் கம்பெனி உலகத்திற்கு ஒரு மாதிரியாக வரட்டும்.